என் அன்பு இலங்கை வாழ் உறவுகளே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நான் தான் உங்க மன்னை சாதிக். சமூக வலைதளங்கள் இதற்காக பயன்படுத்துவது பொழுதுபோக்கு, நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு, நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு. இதுக்காக தான் சமூக வலைதளங்கள். இப்ப நான் சொல்ல போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வேட்டையன் அப்படின்னா இலங்கை நண்பர்களுக்கு, தோழிகளுக்கு இந்த வேட்டையன் அப்படிங்கிற ஒரு பேஜ் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மறைமுகமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வாய்ஸ் மெசேஜ்ல ரொம்ப பாவப்பட்ட பெண்கள் போட்டோவெல்லாம் போட்டு அசிங்கப்படுத்தி ஒருத்தன் ஒரு பொண்ணை பழி வாங்கணும்னா அந்த போட்டோவெல்லாம் முதல்ல விஷயத்துக்கே வரேன். உங்களுக்கு சில பேருக்கு புரியாது. அதாவது இவன் ஒரு பேஜ் ஒன்று உருவாக்கி, வேட்டையின் பார்வையில் அப்படின்ட்டு ஒரு பேஜ், இந்த பேஜை உருவாக்கி இதுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? தட்டி கேட்பானா? எதை தட்டி கேட்கிறான்? நாட்டு நடப்பை தட்டி கேட்கல. என்ன கொலை, கற்பழிப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு தட்டி கேட்கல. இவன் என்னத்தை தட்டி கேட்கிறான் தெரியுமா? காரிக்கிட்டு துப்புவீங்க எல்லாருமே. இங்க எத்தனையோ பெண்கள் வேலைக்கு வர்றாங்களாம், பசங்க வர்றாங்களாம். அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, குஜாலா இருக்காங்களாம். இவர் வேட்டைங்கிற பேஜ்ல போயிட்டு இவங்க போட்டோ அனுப்பி, இந்த பொண்ணு தப்பு செய்யறா, இந்த பண்ண பத்தி நீங்க போடுங்க, அட்ரஸ் தரேன், நம்பர் தரேன் போட்டு இத வலைதளத்துல இத போட்டுட்டு இவர் வேட்டையன் அப்படின்ட்டு பொட்டையா செருப்பு பிஞ்சு பேடு தெரிஞ்சுக்க நாய. பெண்களோட விஷயம்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டா? நீ யாரா கேட்கறதுக்கு? நாட்டு நடப்பை கேளு. கொலை பண்றவன், கற்பழிக்கிறவன் இலங்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதை கேள்ற நாய. பெண்களுடைய மானத்தை கொச்சப்படுத்தி பேஸ்புக்ல, அதுவும் அவங்க அட்ரஸ், அவங்க போன் நம்பரோட போட்டு எத்தனை பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு இருக்க? நீ யாரா கேட்கறதுக்கு? இலங்கையில உள்ள பெண்கள் எல்லாருமே வேஸ்டின்னு சொல்றியே, அப்ப உங்க அம்மாவும் தங்கச்சி எல்லாருமே அந்த இலங்கையை சேர்ந்தவங்க தானே? அப்ப அவங்க யாரு? கொஞ்சம் சிந்திச்சு பாக்குறியா? பெண்களோட நிலைமை இப்படி பண்றியா? உனக்கு வெக்கமா இல்ல? நாய. எத்தனை பெண்கள் அவங்க வாய்ஸ் மெசேஜ் கேட்கும் போது மனசு கஷ்டமா இருக்கு. இவனை என்ன பண்றது தெரியலங்க. மொத்தமா ஏதாவது ஒரு தப்பு நடந்தா அந்த தப்பை வச்சு எல்லா பெண்களையும் இலங்கை பெண்களை அவமதிச்சுட்டு இருக்கேன். ஏண்டா, அந்த நாட்டுல பிறந்துட்டு அந்த நாட்டு பெண்களுக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நாய. யாரா நாட்டுல தப்பு செய்யாம இருக்காங்க? தப்பு செய்யறது தட்டி கேட்கணும். இந்த மாதிரி தப்பு நடக்குதா பெண்கள்கிட்ட, ஆண்கள்கிட்ட கேட்கணுமா? அவங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில போயிட்டு நீ அட்வைஸ் பண்ணணும், இது செய்யக்கூடாது, இது தப்பான விஷயம்னு. இத பப்ளிக்கா அந்த பொண்ணுடைய பாருங்க என்னென்ன கொடுமைப்படுத்தி வச்சிருக்காங்க. கம்யூனிட்டி நாய். எவ்வளவு பெண்கள் பாருங்க. நான் இந்த பேஜ் இப்பதான் பாக்குறேன். எவ்வளவு பேர் எனக்கு மெசேஜ் பண்றாங்க, இவனை கேட்கறதுக்கு ஆளே இல்லையா அப்படின்ட்டு. ஒவ்வொரு பெண்ணையும் போட்டு ஆபாசமா அவங்களுடைய போட்டோ எவனாவது அனுப்பிடுறான். ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல, அவன் வேணுக்குன்னு அந்த பொண்ணோட போட்டோ போட்டு இவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு போட்டுனா அந்த பொண்ணோட அட்ரஸ், போன் நம்பர், அவங்க எத்தனை பேருடைய வாழ்க்கை சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா? அவனுக்கு கேட்கறது இவனுடைய வாய்ஸ் மெசேஜ் நான் கேட்டேன். இவனுடைய வீடியோவும் போட்டிருக்கேன். எனக்கு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஆனா இவன் என்ன சொல்றான் தெரியுமா? நான் அப்படிதான் செய்வேன். முகத்தை காமிக்க மாட்டானா? அப்படிதான் செய்வேன், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. இந்த பேஸ்புக் முடக்குனா அடுத்த பேஸ்புக் உருவாக்கி இதே வேலையை தான் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவன் துடிச்சு நிக்கிறான். இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க இவனுக்காக நீங்க எதுவுமே போட வேணாம், இவன் கெஞ்ச வேணாம், இவன் இது பண்ண வேணாம். இந்த நகாரி நாய் பெண்களுடைய மானத்தோட, இலங்கை பெண்களுடைய மானத்தோட, ஒவ்வொரு இலங்கையில உள்ள பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, ஒரு விஷயம் நல்லா சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவன் இருக்கான்னு தெரிஞ்சோ அவனை சும்மா விடக்கூடாது. இவன் மறைமுகமா பண்றவன் பிடிக்க முடியாது நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சப்ப மேட்ரு. இந்த நாயை எப்படி பிடிக்கிறதுன்னு நான் சொல்றேன். ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு நண்பர்களே, பெண்களை விடுங்க. ஏன்னா பெண்களை இதுக்கு முயற்சி பண்ண முடியாது, பாவம். ஆனா நண்பர்கள், எத்தனையோ நண்பர்கள் இருக்கீங்க, இலங்கை நண்பர்கள், தயவு செஞ்சு இவனுடைய பேஸ்புக்ல இந்த ஐடியில போயிட்டு இவனுடைய ஐடியா சிபிஐ கிரைம்ல கொடுங்க. கண்டிப்பா இவன் மறைஞ்சிருந்தாலும் சரி, ஒளிஞ்சிருந்தாலும் சரி, புட்டிச்சு இவனை வெதுப்புல இலங்கை பெண்கள்ட்ட அவன் வெள்ளாடவே கூடாது. நாதாரி நாய. தப்பு செய்யறதுக்கு நீ என்ன கடவுளா? தப்பு செய்யறது இவர் தட்டி கேட்கிறார். அந்நியன் முகரக்கட்டை வச்சுக்கிட்டு இவர் வேட்டையன் பரார் தப்பை தட்டி கேட்பார். அறிவு கட்ட நாய. பண்ணிக்கிட்டு இருக்க வேலை கொச்சையான வேலை. பெண்களுடைய போட்டோ போட்டுக்கிட்டு உன் நாட்டு பெண்களை நீயே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிற நாய. அவங்க தப்பு செய்யறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? நீ தனிப்பட்ட முறையில் அவங்கள்ட்ட போயிட்டு, உனக்கு கொடுக்குறவன்ட்ட போயிட்டு நீ போயிட்டு பேசி அதுக்கு அட்வைஸ் பண்ணு.
இத வந்து பப்ளிக் படுத்தி அந்த பொண்ணு செத்து போயிட்டுனா என்ன பண்ணுவ? எத்தனையோ பெண்கள் போட்டாலாம் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கியே, அவ வேசி இவ வேசின்னு. அந்த பெண்கள் யாராவது செத்து போயிட்டா நீ யாரா வந்து கொடுப்பா? ஏய், தயவு செஞ்சு இலங்கை நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இவன்ட்டெல்லாம் கெஞ்சாதீங்க, இவன்ட்டெல்லாம் பேசாதீங்க. இவன் ஒரு சப்ப டம்மி பீஸ். சரியா? இவனுக்கு என்ன பண்ணணும்னா இவனுடைய பேஜ்ல எடுத்துக்கிட்டு போயிட்டு எந்த இலங்கையில எத்தனை தமிழாட்கள் இருக்கீங்க, எவ்வளவு பேர் இருக்கீங்க, எவ்வளவு விஷயத்துக்காக உதவி செய்றீங்க, எல்லாம் பண்றீங்களா? பெண்களோட மானத்தை வாங்கிட்டு இருக்கான். இவன் யார் கேட்கறதுக்கு? இவன் என்ன வந்து அரசியல்வாதி எதுக்குறானா இல்ல கொள்ள அடிச்சவனை வந்து எதுக்குறானா? இல்ல, நாட்டு பெண்களுடைய மானத்தை வந்து கப்பல் ஏத்துறான். பேஸ்புக்ல பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. கண்டிப்பா சொல்றேன், எல்லா நண்பர்களுக்கும் இலங்கை நண்பர்களுக்கும் சொல்றேன், ஒவ்வொரு நண்பனுக்கும் சொல்றேன், பெண்களுடைய விஷயத்துல விளையாடுற இவனை கண்டிப்பா வந்து சரியான முறையில் அட்டிக்கணும். அது எப்படி நான் சொல்றேன், கிரைமுக்கு போங்க, சிபிஐக்கு போங்க, எடுத்துக்கிட்டு இவன் பேச்சை எடுத்துக்கிட்டு போங்க. அவன் நோண்டுவான், நொங்க எடுப்பான். எஃபில உள்ள எல்லா விஷயத்தையும் அவனுக்கு எடுப்பாங்க. இவன் யாரு என்ன வண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்தையும் எடுத்து இவனுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. எல்லா பெண்களும் கொதிச்சு நிக்குது உன் மேல. பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்காத நீ. என்ன மானம்டா, மானம், நாட்டோட மானத்தை. நீ ஒரு நாட்டுல சவுதியில இருக்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த நாட்டுல உட்காந்துக்கிட்டு நீ வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நெட்டு கிடைக்குது, நான் நெட்டு வச்சிருக்கேன். எவ்வளவு விஷயங்களுக்கு பேசணும், என்ன பண்ணணும், காமெடியா, பொழுதுபோக்கா, சமூக சிந்தனை, அந்த மாதிரி விஷயத்துல போகணுமே தவிர நீ வந்து அடுத்த பெண்களை பத்தி நீ பேசுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. துப்பு கட்ட நாய. கண்டிப்பா ஒவ்வொரு இலங்கை நண்பர்களும் உலக நாட்டுல எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்கீங்க என்னுடைய வீடியோஸ். எல்லாரும் எனக்கு தெரியும், எனக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்கிறது இலங்கையில தான். யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த சமயத்துல பெண்களும் சரி ஆண்களும் சரி இவனுடைய பேஸ்புக் பேஜோட இந்த வீடியோஸ் எல்லாமே ஐ விட்னஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 0096